தலைமை செயலக ஊழியர்களுக்கு முதல்வர் விஜய் போட்ட முக்கிய கண்டிஷன். தலைமை செயலக ஊழியர்களுக்கு முதல்வர் விஜய் ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்ட விஷயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி ஷார்ப்பா காலையில் 9:55க்கு தலைமை செயலகத்துக்கு வர முதல்வர் விஜய் கையோட லஞ்ச் பாக்ஸை கொண்டு வந்து சாப்பிட்றாரு. அதாவது லஞ்ச் பிரேக்குக்காக வெளியே போய் டைம் வேஸ்ட் பண்ணுறது கிடையாதான். அதே மாதிரி தலைமை செயலகத்தில் இருக்கிற ஊழியர்கள், அதிகாரிகள் எல்லார்ட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு பல முக்கிய முடிவுகளை எடுக்கிறதோட மக்களுடைய குறைகள், புகார்கள் உடனடியாக தீர்க்கப்பட்டதா அப்படின்னு தீவிரமாக கண்காணிக்கிறாராம். ஆக்சுவலி அவர் முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டு வெறும் 11 நாள் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மக்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கு. இதுக்கிடையில தலைமை செயலக ஊழியர்களுக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாரா முதல்வர் விஜய். அதாவது உயர்மட்ட அதிகாரிகள் முதல் ஊழியர்கள் வரைக்கும் ஷார்ப்பா மார்னிங் 10 மணிக்குள்ள தலைமை செயலகத்துக்குள்ள வந்துடணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்கிறாராம். அதோட ஃபுல் ஒர்க்கிங் டேயும் மக்களுடைய குறைகள் மற்றும் புகார்கள் மேல உடனடி நடவடிக்கை எடுக்கணும், டேட்டா ஷீட் சப்மிட் பண்ணணும் உள்ளிட்ட பல்வேறு கண்டிஷன்களை போட்டிருக்கிறாராம். இதெல்லாம் பார்க்கும்போது முதல்வன் பட கிளைமேக்ஸ்ல அர்ஜுன் மணிவண்ணனை பார்த்து கடைசியில என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்குற மாதிரி எங்களையும் வேலை செய்ய வச்சுட்டாரே முதல்வர்னு ஒரு சில ஊழியர்கள் முணுமுணுக்கிறதாக சொல்லப்படுது.